எக்ஸாம்பிள் 9.36 எவாலுவேட் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டகிரேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த இன்டகிரேஷனுக்கு ஐன்னு நேம் பண்ணிக்கலாம். லெட் ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் 0 to π/2 dx டிவைடட் பை 4 sin ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 5 cos ஸ்கொயர் எக்ஸ். ஓகேவா? இதை மாதிரி டேர்ம்ஸ் இருக்கும்போது நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சைன் ஸ்கொயர் ப்ளஸ் அதுக்கு முன்னாடி நம்பர் இருக்குது, காஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி நம்பர் இருக்குது. இது மாதிரிலாம் இருக்கும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இதே மாதிரி நம்ம வந்து 9.3 எக்ஸாம்பிளில் பார்த்துருக்கோம் இல்லையா? எக்ஸசைஸ் 9.3க்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்பிள்ஸில் இதே மாதிரி ஃபார்மேட் இருக்கும். அப்போ இதை என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம அந்த காஸ் ஸ்கொயர் டேர்மை வெளியில் எடுப்போம். அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டரை காஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணுவோம். அப்போ டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஒரு டேர்ம் சைன் பை காஸ்ன்னு வரும், அது டேனாக மாறிடும் இல்லையா? டேன் ஸ்கொயராக மாறிடும். அப்புறம் நம்ம சப்ஸ்டியூஷன்லாம் எடுப்போம். இது அப்போது அந்த மாடலில் தான் நம்ம இங்கேயும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் என்ன செய்ய போகிறோம்? காஸ் ஸ்கொயர் எக்ஸால் டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 4 சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 5 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ். அதாவது இண்டிவிஜுவலாக ஒரு டேர்மையுமே பண்ணிக்க முடியும். ஓகேவா? காஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இங்கே 1 டிவைடட் பை காஸ் ஸ்கொயர்னு நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்னு எழுதிக்கலாம். ஸோ இன்டகிரேஷன் 0 to π/2 சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் dx டிவைடட் பை 4 சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயரை இங்கே டேன் ஸ்கொயர்னு மாற்றி எழுதிக்கலாம். டேன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 5ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து இந்த இடத்துல டேன் ஸ்கொயர் எக்ஸ்னு இருக்கு இல்லையா? அதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சப்ஸ்டிடியூஷன் கொடுக்க போகிறோம். ஓகேவா? u is equal to tan xன்னு எடுத்துக்கலாம். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். du is equal to என்ன ஆகிடும்? சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் dxன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை என்ன செய்வோம்? நம்ம லிமிட்ஸுக்கு மாற்றி ஆகணும். ஓகேவா? எக்ஸ்ன்னு இருக்கிற லிமிட்டை யூக்கு உள்ள லிமிட்டாக மாற்றணும். 0 π/2ன்னு இருக்கிறது யூக்கு என்னவா மாறும்னு பார்க்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொண்டு போய் நம்ம எங்கே சப்ஸ்டிடியூஷன் ஆரம்பித்தோமோ எடுத்தோமோ அதில் கொண்டு போய் நம்ம என்ன செய்யணும்? அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது நம்மளுக்கு லிமிட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணால் என்ன கிடைக்கும்? tan 0 0 தான். நெக்ஸ்ட்டு tan இங்கே π/2 இருக்குல்ல? tan π/2 என்ன வேல்யூ அப்படின்னா இன்ஃபினிட்டி வரும். ஓகேவா? அப்போ லிமிட் எப்படி மாறிடுது? 0 to இன்ஃபினிட்டியாக மாறிடுது. ஓகேவா? இப்போ இந்த இன்டகிரேஷனில் ஃபுல்லாக எக்ஸ் எல்லாத்தையுமே என்ன செஞ்சிடணும்? யூக்கு மாற்றிடணும். ஒரு டேர்ம் கூட எக்ஸ் இருக்கக்கூடாது. லிமிட் என்னவாக மாறிடும்? 0 to இன்ஃபினிட்டியாக மாறிடும். இங்கே சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்க போகிறோம்? டியூன்னு போட்டுக்க போகிறோம். டிவைடட் பை 4 இங்கே டேன் எக்ஸுக்கு பதிலாக யூன்னு எடுத்தோம் இல்லையா? அப்போ டேன் ஸ்கொயருங்கும் போது என்ன ஆகிடும்? யூ ஸ்கொயர்னு ஆகிடும். ஓகே, ப்ளஸ் 5 which is equal to integration 0 to infinity du divided by இந்த 4 வெளியில் காமனாக கூட நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஓகேவா? அப்போ வெளியில் எடுக்கும்போது என்ன ஆகிடும்னு பாருங்கள், 4 into u ஸ்கொயர் ப்ளஸ் 5/4ன்னு ஆகிடும். இதை இன்னும் சிம்பிளிஃபைடாக அதே ஃபார்மேட்டு tan ஃபார்முலா வர மாதிரி ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கணுன்னா du டிவைடட் பை இங்கே வேணால் 1/4 வெளியில் தூக்கி போட்டுடலாம், கான்ஸ்டன்ட் இல்லையா? ஸோ u ஸ்கொயர் ப்ளஸ் √5/2 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வருவோம் இல்லையா? அதனால் இது என்ன செஞ்சுக்கலாம், இந்த 5க்கு ஸ்கொயர் பர்ஃபெக்ட் நம்பர் கிடையாது, அதனால என்ன செஞ்சுக்கலாம், √5 த ஹோல் ஸ்கொயர்னு போட்டோம்னா 5 கிடச்சிரும். அது மாதிரி 4க்கு வந்து 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ √5/2 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகேவா? வேல்யூ மாறாது. இப்போ வந்து இது நம்மளுக்கு எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இன்டகிரேஷன் dx டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 1/a tan inverse of x/a தான். இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. ஓகேவா? இதே ஃபார்முலாவை இங்கே அப்படியே இங்கே யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஐ எப்படி மாறும்னு பாருங்கள், 1/4 1/a ஏங்கிற இடத்துக்கு பதிலாக என்ன இருக்குது, √5/2ன்னு இருக்குது. ஸோ 1/√5/2 இன்ட்டு tan inverse of x/a. எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, இங்கே u இருக்குது. ஸோ u/aக்கு பதிலாக √5/2ன்னு இருக்குது. ஓகே, தென் லிமிட்ஸ் அப்ளை பண்ண வேண்டியதான், 0 to infinity அப்ளை பண்ண வேண்டியதான். ஓகேவா? ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணணும், மைனஸ் தி லோயர் லிமிட். ஓகேவா? ஸோ 1/4 காமனாக வெளியில் இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். இதை என்ன செஞ்சுக்கலாம், அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கோங்க. ஸோ 2/√5 tan inverse ஆஃப் யூக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், இன்ஃபினிட்டி. ஸோ இன்ஃபினிட்டி பை நம்பர் இன்ஃபினிட்டின்னு மாற்றிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லோயர் லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், மைனஸ் போட்டுக்கணும். மைனஸ் இதில் அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிங்க. 2/√5 tan inverse ஆஃப் 0/any நம்பர் 0 தான். ஓகேவா? which is equal to tan 0ங்கிறது 0, அதனால் இந்த ஹோல் டேர்மும் 0க்கு போயிடும். மீதி இந்த ரிமைனிங் டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும், இந்த 2ஐயும் இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணி டோட்டலாக என்ன எழுதிக்கலாம், 1/2√5ன்னு எழுதிக்கலாம். இன்ட்டு tan inverse ஆஃப் இன்ஃபினிட்டியோட வேல்யூ என்னென்னா π/2. ஓகேவா? ஸோ டோட்டலாக இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது π/4√5ன்னு எழுதிக்கலாம். இதுதான் நம்மளோட இன்டகிரேஷன் ஆன்சர். ஓகேவா?